ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காகவும் ஏற்றம் பெற வேண்டிய கொங்கு சமூகத்திற்காகவும் விழித்துக் கொண்டிருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கும் உன்னத மனிதர் இன்றைய சிறப்பு விருந்தினர். தனது சுயநலத்தை விடுத்து இன நலனை முன்னிறுத்தி களமாடும் அரசியல் ஆளுமை இவர். நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டையில் பிறந்த இவர் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் துறையில் BE பட்டம் பெற்றுள்ளார். இவர் கைப்பந்து விளையாட்டில் அதிக நாட்டம் கொண்டவர். தனது கல்லூரி காலத்திலேயே மாணவர் சங்க அமைப்பில் செயலாளராக இருந்து தனது திறமைகளை வெளிப்படுத்தியவர். 1995 முதல் ஆயத்த ஆடை தொழிலில் ஈடுபட்டு உலகில் உள்ள பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வருகிறார். தொழில் நிமித்தமாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து, ரஷ்யா, ஜப்பான், சீனா மற்றும் பிரேசில் போன்ற தென் அமெரிக்க நாடுகளுக்கும் பயணம் செய்த அனுபவம் உடையவர். கொங்கு நண்பர்கள் சங்கத்தில் செயலாளர் பொறுப்பை ஏற்று திறம்பட செயல்பட்டு நம் சமுதாய இளைஞர்களுக்கு பெரிதும் உதவி புரிந்தார். 2007ஆம் ஆண்டு கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையின் பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் வெஸ்டின் உறுப்பினர். கொங்கு வேளாளர் சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் அரசியல் அதிகார தேவையை உளமாற உணர்ந்ததாலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை நிறுவினார். தொடர்ச்சியாக பாராளுமன்ற, சட்டமன்ற தேர்தல்களை மக்கள் ஆதரவுடன் எதிர்கொண்டு வருகிறார். விவசாயம், நீர்வளம், தொழில் மேம்பாடு என்பதை முன்னிறுத்தி மக்களுடன் இணைந்து எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்தவர். கொங்கு மண்டலத்தில் உள்ள 20,000த்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் பயணித்தவர். தமிழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இன்றளவிலும் செய்து வருகிறார். விவசாயத்தின் விடிவெள்ளியாகவும் மக்களின் நம்பிக்கை நாயகனாகவும் நம்மால் முடியும் எனும் மந்திரத்தின் உருவமாகவும் விளங்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர், ஸ்டான்ஃபேவ் அப்பேரல்ஸ் பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குனர், சாத்தந்தை கூட்டத்தைச் சேர்ந்த திரு ER ஈஸ்வரன் MLA அவர்களை இந்நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமை கொள்கிறது கிட்கோ. தும்பைப்பு உடையழகு துவளாத நடையழகு கொங்கு தம்பிகளின் படையழகு கொண்ட தலைவன் திரு ER ஈஸ்வரன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் வருகையால் இன்றைய நமது நிகழ்வு இன்னும் சிறப்பு பெறுகிறது. கிட்கோவினுடைய 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லா ஆண்டுமே கலந்து கொண்டிருக்கின்றேன். இப்போது 3வது ஆண்டாக கலந்து கொள்கின்றேன். கிட்கோவை பொறுத்தவரை நாம் எதிர்பார்த்த ஒன்று. பல ஊர்களிலே கொங்கு நண்பர்கள் சங்கம் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு தொடர்பு வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரசிஷன் பாலு அவர்கள் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்வார் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். சும்மா சிம்பிளாக செஞ்சு அவருக்கு பழக்கமே கிடையாது. மிகச்சிறப்பான ஏற்பாட்டாளர். அப்படி 3 ஆண்டுகளாக இந்த கிட்கோவினுடைய செயல்பாடுகளை உலகம் பூராவும் கொண்டு போய் சேர்த்த பெருமை பாலு அவர்கள் தலைமையில் இருக்கிற கிட்கோவினுடைய அனைத்து நிர்வாகிகளையும் சாரும். நான் ஒரு மிக்க மகிழ்ச்சியான தருணத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். அரசியல் அங்கீகாரத்தை பெற்று நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினரை டெல்லி நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி 5 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்ற வைத்து மீண்டும் அதே தொகுதியிலே இன்னொருவரை நாடாளுமன்ற உறுப்பினராக நிறுத்தி இன்றைக்கு மீண்டும் டெல்லி பாராளுமன்றத்திலே தீரன் சின்னமலையினுடைய புகழையும் காளிங்க ராயனுடைய புகழையும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சென்ற வாரத்திலே நாடாளுமன்றத்துக்குள்ளே 2வது முறையாக ஒலித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணம் இந்த தருணம்.
இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அன்பு அக்கா சரஸ்வதி கண்ணையன் அவர்கள் கல்லூரியிலே எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொங்கா, நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், சிறப்பாக செயல்படுங்கள் என்று ஊக்குவித்திருக்கிறார். காளிங்கராயன் தண்ணியை குடித்தவர்கள் எல்லாம் ரொம்ப தலைமுறைகளா ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தாங்களே, இப்போ இப்படி சுறுசுறுப்பானாங்க அப்படின்னு ரமேஷ்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா, இப்போ அதில் தண்ணி சுத்தமாக வர்றதில்லை, அதில் கொஞ்சம் ஈரோடு கழிவு நீர், இண்டஸ்ட்ரி கழிவு நீரெல்லாம் கலந்து வருது. நீங்கள்லாம் அதை குடிக்கிறதுனால இப்போ கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய அன்பு சகோதரர் நந்தகுமார் அவர்கள் கோவையினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பவர். எப்போதும் பொது அமைப்பில் இருந்து கொண்டு கோவையினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடியவர். அதை பட்டியலிட்டால் சொல்லிக்கொண்டே செல்லலாம். பல ஆண்டுகளாக அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். கோவையிலே விமான நிலையம் எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்து சொன்னார். நாங்களெல்லாம் எப்படியாவது கோவைக்கு, குறிப்பாக அந்த எமிரேட்ஸ் விமானமோ அல்லது கத்தார் ஏர்வேஸையோ கொண்டு வந்து விட வேண்டும் என்று முழு முயற்சியில் இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மேல் உள்ள பாசம் அல்ல. உலகத்தினுடைய எந்த நாடுகளுக்கும் நாம் துபாய்க்கோ அல்லது தோகாவுக்கோ சென்றால் அங்கிருந்து கனெக்டிங் ஃப்ளைட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இங்கிருந்து நம்ம கொச்சினுக்கு போயோ பெங்களூருக்கு போயோ சென்னைக்கு போயோ தான் அந்த விமானங்களை பிடிக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. ஆனால் கோயம்புத்தூரில் அந்த விரிவாக்கம் என்பது நம்முடைய தொழில் முன்னேற்றத்திற்கும் நம்முடைய பகுதியினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் தேவையானது. அதைத்தான் அண்ணன் குறிப்பிட்டு சொன்னார். அன்பு சகோதரர் ஏஎம் பழனிசாமி அவர்கள் ஒரு அதிசயமான மனிதர், ஒரு அற்புதமான மனிதர் என்று சொல்ல வேண்டும். அவர் பேசிய பேச்சுக்கள் இன்னும் நேரம் அவருக்கு நிறைய கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா எல்லோரையும் ஊக்குவிக்கக்கூடியது, ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீச். அந்த ஸ்பீச் தோற்று போனவனை தூக்கி நிறுத்தக்கூடிய பேச்சு. அந்த பேச்சு தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல என்பதை எடுத்து சொன்னார். அதே போல படித்த படிப்பைத்தான் நீ உன்னுடைய தொழிலாக கொள்ள வேண்டும், உன்னுடைய கேரியராக கொண்டு கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை என்பதை சொன்னது மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பின்னப்படி ஒரு ஆடிட்டர் ராக்கெட் விட்டு இருக்க முடியும். ஒரு மிகப்பெரிய உதாரணம், வாழும் உதாரணம். நம்முடைய சமுதாயம் அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பல்வேறு அமைப்புகளிலும் அவரை அழைத்து பேச வைக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த இனத்தினுடைய இளைய தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனிதர், ஒரு சிறப்பான பேச்சை இங்கே பேசியிருக்கிறார். அத்தோடு மட்டுமல்ல, சம்பாதிப்பதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஒரு அருமையான கருத்தை விதைத்து சென்றிருக்கிறார். அதுல ஒரு மகிழ்ச்சி. சம்பாதிப்பது மட்டுமே மகிழ்ச்சி அல்ல. கிட்கோவை எடுத்துக்கொண்டால் கூட நான் கூட கொஞ்ச நாள் ஆச்சரியப்பட்டது உண்டு. ஏன் இதில் கல்ச்சரல் என்று சேர்த்தார்கள் என்று. தொழிலை செய்வதற்கு தானே, என்டர்பிரனர்ஸுக்கு தானே இதில் அதற்கு கல்ச்சரல் வந்தது என்று. தொழிலை செய்து சம்பாதிப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அந்த கிட்கோவிலேயே கல்ச்சரல் சேர்த்திருக்காரா? தம்பி நவீன், வள்ளி கும்மி, பெண்கள் எல்லாம் நீங்கள் ஆடுவதை பார்த்திருப்பீர்கள், அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக சிரிப்பதை பார்த்திருப்பீர்கள். சிரிக்க வேண்டும். சம்பாதித்தால் போதாது, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த வள்ளி கும்மியை இன்றைக்கு
16,000 பெண்களை வைத்து கின்னஸ் சாதனை செய்து உலகம் முழுவதும் நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். தெரியாதவர்களே கிடையாது. அரசியலில் இருப்பவர்கள், தொழிலில் இருப்பவர்கள், எந்த இதில் இருப்ப அத்தனை பேருக்கும் இன்றைக்கு தெரியும். அப்படி இன்றைக்கு கின்னஸ் சாதனை நிகழ்த்தியது அந்த வள்ளிக்கும்மியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இன்னும் நம்முடைய அக்கா சரஸ்வதி போன்றவர்கள், நவீனுக்கு தான் சொல்றேன், பயிற்சி கொடுத்து அக்கா சரஸ்வதி போன்றவர்களை அரங்கேற்றம் செய்து மேடையில் ஏற்றினோம் என்று சொன்னால் கின்னஸ் எப்படி சாதித்ததோ இன்னொரு மடங்கு நம்முடைய வள்ளிக்கும்மி சென்று சேரும். அதையெல்லாம் நவீன் முயற்சி எடுக்க வேண்டும். இதற்கு வயதே கிடையாது. வள்ளிக்கும்மியை பயிற்சி பெறுவதற்கு வயதே கிடையாது. நீங்கள் பல அரங்கேற்றங்களிலே வந்து பார்க்கலாம். 85 வயது பெண்கள் அரங்கேற்றம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி மேலும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற தம்பி கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய தலைவர் ரமேஷ், கோவையினுடைய ராஜ்குமார், தம்பி நித்யானந்தம், இப்படி பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். அண்ணன் முத்துசாமி ஐஆர்எஸ் அவர்கள், இப்படி எல்லோரையும் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் முக்கியமானவர்களாக, நான் பெயர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்தியாவிலே இளைஞர்கள் அதிகம் என்பதை எல்லோருமே அறிவோம், தெரிந்த விஷயம். இருக்கிற ஜனத்தொகையிலே 35% இளைஞர்கள். அப்ப 40 கோடி பேத்துக்கு மேலே இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை படிப்பறிவு அதிகமாக இருக்கிறது, படித்திருக்கிறார்கள். இன்றைக்கு 140 கோடி நம்முடைய ஜனத்தொகை. ஐரோப்பாவினுடைய 44 நாடுகள் சேர்ந்து ஒரு 70 கோடி ஜனத்தொகை. நம்மிலே பாதி. சிறு குறு நடுத்தர தொழில்தான் இந்தியாவிலிருந்து அதிகப்படியான ஏற்றுமதியை செய்கிறது. பெரிய தொழிற்சாலைகள் இருக்கலாம், ஆனால் மொத்த ஏற்றுமதியிலே அதிகமாக ஏற்றுமதி செய்வது சிறு குறு தொழில், நடுத்தர தொழில். அப்ப நம்முடைய MSME என்று எடுத்துக்கொண்டால் ஏற்றுமதி மட்டுமல்ல, இந்தியாவிற்கு தேவையான விஷயங்களை செய்தாலே 50 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது போல. அதான் உண்மை. ஆனா இங்கே MSME இருப்பவர்கள் தைரியமாக, பயமில்லாமல், தயக்கமில்லாமல், தோற்று விடுவோம் என்ற அச்சமே இருக்கக்கூடாது. அந்த அச்சமெல்லாம் இருந்திருந்தால் இந்த கொங்கு நாட்டிலே தொழில் வளர்ந்திருக்காது. இன்னொரு தவறான எண்ணம் நமக்கு உண்டு. அரசாங்கத்தை நம்பியே பிழைக்கிற ஒரு செக்டார் உண்டு. அரசாங்கத்தை நம்பாத மக்கள் என்று சொன்னால் நாம். ஆனால் அரசாங்கத்திலே நிறைய நிதி இருக்கிறது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதை நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொள்வது கிடையாது. ஏனென்றால் அங்கிருந்து எடுத்துக்கொண்டால் நம்முடைய லாரி தொழிலாக இருந்தாலும், ரிக்கு தொழிலாக இருந்தாலும், அல்லது கோழிப்பண்ணையாக இருந்தாலும், அல்லது ஜவுளி தொழிலாக இருந்தாலும், என்ஜினியரிங் தொழிலாக இருந்தாலும், அத்தனையுமே நாம கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது. அரசாங்கம் அன்றைக்கு போல இன்றைக்கு இல்லை. நமக்கு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை குறைவு என்பதைத்தான் நான் சொன்னேன். அரசாங்கத்திலே இன்றைக்கு MSME என்று எடுத்துக்கொண்டால் மத்திய அரசிலும் நிறைய திட்டங்கள் இருக்கிறது, மாநில அரசிலும் நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். ஆனால் கிட்கோவினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்முடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் அமர வைத்து மத்திய அரசினுடைய, மாநில அரசினுடைய அந்த அதிகாரிகளை அழைத்து அதற்கு என்ன தேவையோ சொல்லுங்கள். அதிகாரிகளை வரவைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதிகாரிகளை வர வைக்கின்றோம். எந்த லெவல்ல வேணாலும் அதிகாரிகளை வர வைக்கின்றோம். அவர்களை வைத்து சொல்ல வேண்டும், அரசாங்கத்தில் நிறைய ஸ்கீம் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால்
இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்பில்லாதவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அரசாங்கத்தை பயன்படுத்த நாம் முன்வர வேண்டும். எதிலையுமே ஒரு பிரச்சனை வருது, கோர்ட்டுக்கு போய் ஃபைட் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு போகமாட்டோம். இங்கேயே ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலாமா? ஏன்னா கோர்ட்டு மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, அரசாங்கத்து மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, காவல்துறை மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப என்ன பண்றோம்? ஏதாவது நம்மளே அதிகமா செலவு பண்ணி செட்டில் பண்ணிடலாமா? அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். ஆனால் தொழிலை முன்னேற்றுவதற்கு, பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கத்திலே பல்வேறு ஸ்கீம் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டும். அதே மாதிரி காலத்திற்கேற்றவாறு மாற்றங்கள், டெக்னாலஜி வள்ளிக்குமே இன்னைக்கு தம்பி நவீன் ஆன்லைன்ல எல்லா நாடுகளுக்கும் கற்றுத்தரக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். இன்னொன்று ஒரு வகையில் கோவிட் நமக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் கூட இந்த ஆன்லைன்ல பண்ற பல விஷயங்களை கோவிட் தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஜூம் மீட்டிங்ல இருந்து எது எடுத்தாலுமே இந்த கோவிட் டைம்ல நம்ம ஆரம்பிச்சதுதான். அப்ப அதை எல்லாம் பயன்படுத்தணும். எந்த தொழிலாக இருந்தாலும் டெக்னாலஜி. இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, காஞ்சிபுரத்தில் சில்க் சாரி இருக்கு, பட்டு புடவை இருக்கு. இப்ப பட்டு புடவை எல்லாம் நம்ம நேரில் போய் அது எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, டிஜிட்டல் ஆகி போச்சு. மார்க்கெட்டிங் வேற மாதிரி மாறி போச்சு. லேப்டாப்பை தூக்கிட்டு தான் வர்றான், கையில புடவை கிடையாது. லேப்டாப் தூக்கிட்டு டிசைனை காமிச்சா நம்ம நம்ம மகளிர் இப்படி இப்படி இதுல இதை போடு அதை போடு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா அங்கே அதை மாத்தி அதற்கான எல்லா வேலையும் வந்துருச்சு, மாறி போச்சு. அங்க போய் புடவை விரிச்சு விரிச்சு பார்த்த காலம் போய் டிசைன் நம்ம வீட்டை தேடி வரக்கூடிய அந்த நேரம் ஆயிடுச்சு. இப்ப கார்மெண்ட் எடுத்துக்கிட்டா கூட பார்த்தீங்கன்னு சொன்னா முதல்லலாம் சாம்பிளிங்கிறது ஒரு பெரிய செலவு. ரெடிமேட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில சாம்பிளிங்கிறது ஒரு பெரிய செலவு. அது சாம்பிள் முதல்ல இருக்கிற ஃபேப்ரிக்கில் சாம்பிள் தைக்கணும், அப்புறம் ஆக்சுவல் ஃபேப்ரிக்கை தயாரிக்கணும், அப்புறம் அதில் சாம்பிள் தயாரிக்கணும், அப்புறம் ஃபிட் சாம்பிள் அனுப்பணும், ஒவ்வொன்றையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பணும். அனுப்பி அங்கிருந்து அப்புறம் இதுவே 3 மாதம் ப்ராசஸ். ப்ரொடக்ஷன் 2 மாதம் தான், ஆனால் இந்த ப்ராசஸ் 3 மாதம். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? கார்மெண்ட்டை தைச்சு இங்கேயே டம்மி இருக்கு, டம்மியில் போட்டு வீடியோவில் காமிக்கணும், ஃபிட்டு வீடியோவில் பார்த்துக்கிறாங்க. ஃபேப்ரிக் ஸ்வாட்ச் மட்டும்தான் ஃபீலுக்கு அனுப்புகிறோம். இந்த திரும்ப திரும்ப ஃபிட் அனுப்புகிற வேலையெல்லாம் கிடையாது. அப்போ இது மாறி போச்சு. அப்போ எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் இன்னைக்கு காலத்திற்கேற்றவாறு நம்ம டெக்னாலஜி உள்ள செலவாகத்தான் செய்யும். அந்த செலவை பார்த்து பயந்து விடக்கூடாது. டெக்னாலஜி இல்லைன்னு சொன்னா யார் அதை பயன்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடி போயிடுவாங்க. அதை நம்ம தொழிலில் இருக்கிறவங்க, செஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாமே அதில் யோசிச்சு பார்த்துக்கணும். அதனால் காலத்திற்கேற்றவாறு அந்த மாற்றங்களை கொண்டு வந்து தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் எந்த தொழிலை பண்ணாலும் ஃபைனான்ஸ் பிளானிங், அந்த மேனேஜ்மெண்ட் அது இல்லாமல் பண்ணணும்னு சொன்னால் வீழ்ந்து போவோம். எந்த தொழிலை செய்தவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு கேட்டால் எதனால் நாம் நிற்கிறோம்? அப்பப்ப கொஞ்சம் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. எந்த தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க தான் இன்னைக்கு தொழில் மோசமா போனா கூட அந்த லேண்டு காப்பாத்துது. மனசுல ஒரு தைரியம், தொழில நஷ்டமா பரவாயில்லடா 2 ஏக்கரை வித்து கட்டிடலாம். அப்ப அந்த டைவர்சிபிகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ல அதை பண்ணலன்னு சொன்னா என்னைக்காவது பிரச்சனை வர்றப்ப மாட்டிக்குவோம். 1/2 ஏக்கர் நாளும் 10 சென்ட் நாளும் இல்லை சென்னை மாதிரி 1 கிரவுண்டு நாளும் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் நம்ம லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லேண்ட் அப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருக்கு. இவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம், அப்புறமா தான் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஏறிடுது. அப்ப அந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலில் கொஞ்சம் லாஸ் ஆகிறப்ப அந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்பாற்றும். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதே போல அப்டேட் பேங்க் பயன்படுத்தணும். என்ன டிக்கில் லோன் தராங்களா, என்ன இன்ட்ரெஸ்ட், எதுல இன்ட்ரெஸ்ட் கம்மி, அந்த அப்டேட் கண்டிப்பா நமக்கு
இன்னைக்கு வந்து கண்டிப்பா அது தேவைப்படுது. அதே போல நம்ம குடும்பங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அடுத்த தலைமுறை அடுத்த ஜெனரேஷன் டேக் ஓவர் பண்றது. ரன்னிங் இண்டஸ்ட்ரியை அடுத்த ஜெனரேஷன் டேக் ஓவர் பண்றப்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதுல பல கம்பெனிகள் விழுந்து போயிருது. ஒண்ணு, பெரியவங்க இண்டிபெண்டா சார்ஜ் கொடுக்கறதுக்கு டிலே பண்றாங்க. இன்னும் பையனை வந்து குழந்தையாவே பார்க்கறாங்க. பொண்ணு இன்னைக்கு பையனோ பொண்ணோ வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே இன்னைக்கு வந்து சரிசமமாக இயங்க பார்க்கிறார்கள். காலம் மாறுது. அப்பா அம்மா சம்பாதிச்சு வைக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கல. நீங்க எந்த குழந்தைய வேணாலும் இந்த கிட்ஸை கேளுங்க, நீங்க சம்பாதிச்சு நான் பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் காலில் நான் நிற்கணும். இது 90%. 10% பேர் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா 90% பேர் நீங்க நான் என் காலில் நிற்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் வேலை செய்யணும், அப்படிதான் இன்னைக்கு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டா ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு பெரியவங்க பல இடங்கள்ல யோசிக்கிறாங்க. நான் அப்படி சம்பாதிச்சேன் தெரியுமா, இப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா. அதாவது அன்னைக்கு நீங்க அப்படி சம்பாதிக்கலனாலும் பொழைச்சிருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பண்ணலனாலும் பொழைக்க முடியாது. அப்ப நம்முடைய இளைஞர்கள் சொல்றப்ப பெற்றோர்களுக்கு வயதானவர்களுக்கு கொஞ்சம் பயம். இவன் ஏதாவது காலி பண்ணிடுவானா, நம்ம சம்பாதிச்சு வச்சதை காலி பண்ணிடுவானா அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா அந்த ரிஸ்க் எடுத்துக்காம அடுத்த தலைமை நம்மளவே கட்டி ஆழ்ந்துட்டு இருக்க முடியுமா? நம்மளே பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் அதுக்கு நம்ம வந்து தயாரா இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது இன்னொன்று என்ன சொன்னா, எந்த கம்பெனியா இருந்தாலும் கம்பெனி நடத்துறவங்க ஒரு சிறந்த அச்சாரா இருக்கணும். அச்சாரா இருக்கணும். நம்ம சரஸ்வதி அக்கா மாதிரி அச்சார் தான். நீங்க வந்து கம்பெனியில 100 பேர் வேலை பார்க்கறாங்க, 100 பேர் வேலை பார்க்கறாங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது அவங்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம். அவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இப்படி வந்து பல்வேறு விஷயங்களை, தொழிலை தாண்டி பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒண்ணு பாருங்க, தொழில் வளர்ந்துட்டா, நம்ம அண்ணன் நந்தகுமார் சொன்னார், தொழில் வளர்ந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஏரியா எப்படி வளரும்னு பார்ப்போம். திருப்பூர் அநேகமா பல்லடம் தாலுக்காவில் ஒரு பேரூராட்சியா? நான் பல பேர்த்துக்கு இளைஞர்களுக்கு அது தெரியாது. பல்லடம் தாலுக்காவில் திருப்பூர் வந்து ஒரு பேரூராட்சி ஆரம்ப காலங்களில். இன்னைக்கு திருப்பூரோட நிலைமை என்ன? அதான் தொழில் வளர்ச்சி. பல்லடம் பெருசா வளரல, ஆனா திருப்பூர் இன்னைக்கு மாவட்டம் ஆயிடுச்சு, மாநகர ஆட்சி ஆயிடுச்சு, என்னென்னவோ ஆயிப்போச்சு. ஸோ அப்போ அந்த தொழில் வளர்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளை வளர்த்துது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா நம்ம பார்க்கணும். அதனால கண்டிப்பா தொழிலை தாண்டி எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டு நம்முடைய வரலாறுகளை யோசித்து, கொடுமணல், கடைசியா நான் சொல்றது, ஈரோடு மாவட்டத்தில் கொடுமணல் தான் வந்து தமிழ்நாட்டிலேயே வியாபாரம் அன்னைக்கே வந்து கடல் கடந்து அந்த கரூர், ஈரோடு அந்த ஏரியா பூரா அந்த கொடுமணல் தான் கடல் கடந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அப்ப கொடுமணல்ல, சென்னிமலையில் கொடுமணல்ல ஆராய்ச்சி பண்ணோம்னு சொன்னா இன்னும் பெரிய வரலாறுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப கூட ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்களிடத்திலே பேசியிருக்கிறேன். வெகு விரைவிலே பெரிய அளவிலே கொடுமணலிலே ஆராய்ச்சியை துவங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா கொடுமணலிலே கிடைக்கக்கூடிய அந்த வரலாறு என்பது நம்முடைய வரலாறு, நமக்கான வரலாறு. அவரே ஒப்புக்கொள்ளுகிறார், கீழடியை விட கொடுமணலிலே மிகப்பெரிய சாதனைகள், வரலாறுகள், முந்தைய வரலாறுகள் நமக்கு கிடைக்கும் என்று அமைச்சர், கொஞ்சம் தொல்லியல்ல திறமை வாய்ந்தவர் அவர், அவரே ஒப்புக்கொள்ளுகிறார். கொடுமணல் யாரும் எடுத்துட்டு இதுவரைக்கும் அதை எடுத்து கொண்டு வரல. நான் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் கொடுமணலை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொன்றாக, ஒரு பக்கம் பொங்கு நண்பர்கள் சங்கம் என்று நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கின்றோம். அதே போல கிட்கோ என்று நம்முடைய தொழில் செய்பவர்களை வழிகாட்டுகின்றோம். அரசியல் அங்கீகாரத்தை பெறுகிறோம். ஆனால் பன்முகமாக நம்முடைய இனம் வளர்ந்து கொண்டிருக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் ஒன்று கடைசியாக கிட்கோ இந்த மேடையிலே நான் சொல்ல விரும்புவது,
தொழிலை பொறுத்தவரை நமக்குள்ளேயே நாம் சுருங்கிவிடக்கூடாது. தொழில் என்பது நமக்குள்ளே மட்டும் செய்வதல்ல, அடுத்த சமுதாயமும் சேர்ந்துதான் நாம் தொழிலை விரிவுபடுத்தி ஆக வேண்டும். அப்ப வருடத்திலே ஒரு முறை நமக்கு பெருமையாக இருக்கிறது. இந்த எக்ஸிபிஷனில் போய் அந்த ஸ்டால்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் இதை பண்ணுறாங்க, நம்மளாம் இதை பண்ணுறாங்கன்னு ஒரே ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் இது நமக்குள்ள மட்டுமே நின்று விடக்கூடாது. அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அவர் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்கோவும் அதற்கான தளத்தை அமைத்து தர வேண்டும். ஒரு பொதுவான இடங்களிலே, வெளிநாடுகளிலே கூட போடலாம். இப்போ பெரிய எக்ஸிபிஷன்லாம் நம்ம போகிறப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு ஏரியா, ஒரு ரோ இருக்கும். அது மாதிரி கிட்கோவுக்குன்னு ஒரு ரோ வெளிநாடுகளில் எக்ஸிபிஷனில் போட முடியும். நம்ம ஸ்டால் அங்கே கொண்டு போட முடியும், டெல்லியில் போட முடியும், மும்பையில் போட முடியும். அது மாதிரி விஷயங்களையும் நம்ம கிட்கோ எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஏதோ நம்முடைய சமுதாயத்துக்குள்ள மட்டும் இது முடங்கிவிடக் கூடாது என்ற கோரிக்கையை அன்போடு உங்களுக்கு வைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இவ்வளவு பேரை இங்கே வர வைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.